அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் நகரமே குலுங்கும் அளவிற்கு சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்க இருக்கும் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். பொதுக்கூட்டத்திற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் குறித்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே நாளை மாலை 3 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. அதற்காக பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடைகள், அதே போன்று 5 லட்சம் பேர் அமர்ந்திருக்கக்கூடிய வகையிலே 5 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய வகையிலே பிரம்மாண்டமான அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழு வீச்சிலே நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதே போன்று பாமக, இன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு கட்சிகள், குறிப்பாக புரட்சி பாரதம் கட்சி, அதே போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனுடைய கட்சி, அதே போன்று ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, இப்படி ஏராளமான கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், புதிய நீதி கட்சியை சேர்ந்த ஏசி சண்முகம் என ஏராளமானோர் அந்த ஒரே மேடையிலே அலங்கரிக்கவிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த மெகா கூட்டணி தலைவர்கள் சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலே பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஒரு நாள் நிகழ்வாக தமிழகம் வரவிருக்கிறார். இதற்காக, அதாவது பொதுக்கூட்ட மேடைக்கு வருவதற்கு முன்பாக திருவனந்தபுரத்திலே இருந்து தனி விமானம் மூலமாக பகல் 1:15 மணிக்கு புறப்பட்டு பகல் 2:15 மணிக்கு சென்னையிலே இருக்கக்கூடிய பழைய விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை பழைய விமான நிலையத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக 2:25 மணிக்கு புறப்பட்டு மாலை 3 மணிக்கு மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். குறிப்பாக மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை மதுராந்தகத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் நின்று அவர்கள் அதிமுகவுடைய கூட்டணியுடைய வலிமையை காட்டவிருக்கிறார்கள், எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 4:30 மணிக்கு இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு அனைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டு மதுராந்தகத்துடைய அந்த தனி ஹெலிகாப்டர் மூலமாக வந்தடைகிறார். 5:30 மணிக்கு பழைய விமான நிலையத்திலிருந்து 5:05க்கு புறப்பட்டு டெல்லி செல்லவிருக்கிறார். குறிப்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுராந்தகம் வரை சாலைக்குடி 2 புறங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு செய்யப்பட்ட மகத்தான சாதனைகள், ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் காலமாக இருக்கட்டும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலமாக இருக்கட்டும், மக்களுக்கு பார்த்து என்னென்ன திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது என்பது குறித்த பெரிய அளவில் பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவிலே இன்றைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு என்னென்ன மாதிரியான சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, மக்கள் என்னென்ன திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிற திமுக மக்கள் விரோத சக்தியாக இன்றைக்கு மாறி இருப்பதையும், மக்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக 525 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை 4.25 ஆண்டு, இன்னும் 2 மாதங்களே இந்த ஆட்சி முடிய உள்ள நிலையில் இன்னும் கூட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு செவிலியர்கள் ஒருபுறம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள், பணி நிரந்தரம் கோரி. அதே போன்று தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அதோடு மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள், பல்கலைக்கழகங்களிலே கௌரவ பேராசிரியர்கள் என பல கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துணவு ஊழியர்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள், கைக்கோழி வளர்க்கக்கூடியவர்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவர்கள், அவசர ஊர்தி ஓட்டக்கூடியவர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்தவித போராட்டத்தையும் பற்றியுமே தெரியாமல் ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் கூட இன்றைக்கு கறிக்கோழி வளர்ப்பவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து போராடுகிற 10 நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். கண்டுகொள்ளவில்லை என்றால் அது பற்றி எங்களுக்கு தெரியாது என்று மூடி மறைக்கக்கூடிய ஒரு முதல்வராகத்தான் இன்றைக்கு இருக்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு குற்றம் சாட்டி சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்ட போது
ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுவதற்கு கூட, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட இந்த அரசு விசாரிப்பதற்கோ அதற்கு நேரம் ஒதுக்குவதற்கோ சபாநாயகர் முன்வரவில்லை. இதற்காக நேரம் இழுத்தளிக்கப்படுகிறது. அந்த காலத்தில், குறுகிய காலத்தில் கொடுத்தால் கூட பேசி முடிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலே விவசாயிகள் படக்கூடிய துயரங்கள், ஆசிரியர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய தமிழகத்திலே 75க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் என நடைபெற்றிருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலை சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நிகழ்ந்திருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த தமிழகமே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு திமுக ஆட்சியில சுடுகாடாக மாறக்கூடிய, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகத்தை மாற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில மிகப்பெரிய அளவில் எதிர்வைத்து இன்றைக்கு பேசி இருக்கிறார்கள். இதையெல்லாம் தோலித்து காட்டும் விதமாக நாளைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும், அதே போன்று அதிமுக தலைமையிலாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். திமுக அரசுக்கு எச்சரிக்கை மணியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அச்சாரமாக இந்த மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.